ஐபிஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு வருண்குமார் அவர்கள் என்னுடைய பேட்ச்மேட்டும் கூட ஒன்றா ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு பக்கங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐயா சீமான் அவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர் தமிழகத்தில், முக்கியமான ஒரு குரல் தமிழகத்தில், பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்க்குறீங்க. ஆனால் இதில் நான் கருத்து சொல்வதை விடங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த மாநாட்டுக்குள்ளே பேசுகிறாங்க. நானும் அந்த நிறைய மாநாடு பங்கேற்றிருக்கேங்கண்ணா என்னுடைய சர்வீஸில். நான் நிறைய ரூமுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது சில நேரத்தில் ஒரு அதிகாரியினுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், அது மாநில காவல்துறையினுடைய கருத்தாக இருக்காது, மாநில அரசனுடைய காவல்துறை கருத்தாக இருக்காது. இப்போ இந்த வீடியோலாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. சீமான் அண்ணனை பொறுத்தவரை என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக கேட்டீங்கன்னா, பேசுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குங்க. தமிழ் சார்ந்த, குறிப்பாக அவருடைய தமிழ் தேசியம்னு சொல்றாங்க. நாங்கள் இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அதில் தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இதுதான் பிஜேபியினுடைய அரசியலுங்கண்ணா. அதனால் சீமான் அண்ணனை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அண்ணன் தான் எப்பவுமே சொல்லுவேன், என்னை தம்பின்னு சொல்லுவார். நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாங்கன்னா தனிப்பட்ட கருத்தா இருக்கும். அப்படிதான் என்னுடைய கருத்துங்க. தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்ல, டிஜிபி சொன்னாங்களா இல்ல, சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களா, ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்களா, முதலமைச்சர் சொன்னாங்களா? நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி, முக்கியமான கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் அரசியலும் தமிழகத்துக்கு தேவைப்படுகிறது. மாற்று கருத்து சில இடத்துல சொல்றாங்க. அதனால் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா பெரிதுபடுத்தாம ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்ல இன்டர்னலா அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. முடிஞ்சு போச்சுங்கண்ணா. அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால இது அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்தா இல்ல பிஜேபி கருத்தா? கண்டிப்பா பிஜேபி கருத்து கிடையாது. அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும், அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கு, ஜனநாயகம் எல்லாமே பேசலாங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் சொல்றாங்க யார் பேசுறது கரெக்ட், யார் பேசுறது தப்புன்னு. அரசியலை ரிஜெக்ட் பண்ணாம மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க, அதையும் நம்ம ஏத்துக்கிறோம்.